நீங்க 20 லட்சம்ன்றீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அந்த யூடியூப் சேனலுடைய ஆசிரியர் குபேந்திரன் 1 லட்சம் ஷேர் தான் போட்டிருந்தாங்க. கூட ஒரு 1.25 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 1 லட்சம் பேர் இன்னும் வராம அங்க இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு டிராபிக்கா இருந்தது. ஆக ஒரு 2 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. ஒரு நல்ல கூட்டம் தான் அப்படின்றாரு. 2 லட்சம் பேர் தானே சேர்ந்தாங்க. சரி 2 லட்சம் பேர் அந்த ஆளை கூட சொல்லுங்களேன் பார்க்கலாம். அந்த ஆளை ஒரு 200 பேர் கூட சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் வாயில பேச போதுமா? இவர் தான் விளக்கு பிடிச்சி எத்தனை சேர் போட்டுதான் எண்ணி பார்த்தானா? இப்ப எங்க இருந்தா? இவனுக்கு அந்த தகவல் யாரு கொடுத்தா? 3 நாள் அந்த மாநாட்டு பந்தல் இருக்கு, நமக்கு தெரியல, இவனுக்கு தெரியுதா? ஏன் சார் 3 நாள் அந்த மாநாட்டு பந்தல் இருந்தோம்ல, ஒவ்வொரு ரசையும் பார்த்து இருந்தோம்ல, எங்களுக்கு தெரியல, இவனுக்கு தெரியுது 1 லட்சம் நாற்காலி தான் போட்டிருந்தாங்கன்னு. அந்த திடலே 5 லட்சம் பேருக்கு மேல் உட்காரக்கூடிய திடல் அது. அவ்வளவு பெரிய பறந்து விடிந்த திடல். அந்த திடல் இடம் பிடிக்கல, ரோட்ல வரிசையா நிக்கிறாங்க. 30-40 கிலோமீட்டர் செங்கல்பட்டு வரைக்கும் மக்கள் நிக்கிறாங்க மாநாட்டுக்கு வர முடியாம. மாநாடு 10 மணிக்கு முடியுது, 12 மணிக்கு மாநாட்டு பந்தல திரும்பி போன கூட்டமே பல லட்சம் இருக்கும். மாநாட்டு பந்தல் பார்த்து போன கூட்டமே பல லட்சம் இருக்கும். பொய் பேசுறது ஒரு அளவு வேணாமா சார்? கவுண்டமணி சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் பொய் பேசலாம், இப்படியா ஏக்கர் கணக்குல பொய் பேசுறது?